திருவையாறு போயிட்டீங்க, நல்லா இருந்தது இல்ல ஃப்ரைடே? நல்லா எப்படிமா இருந்தது? ஐயோ ரொம்ப உற்சாகமாக இருந்ததும்மா. ஆமாம், என்னால் வெள்ளிக்கிழமைனா எனக்கு கரெக்டாக இங்கே வரணும்னு தான் எனக்கு ஆசை. நான் சாப்பிட கூட மாட்டேன். அது முக்கியம். யாரும் வரலன்னா கூட நான் தான் வரணும். யாரும் வரலன்னா கூட நான் தான் வருவேன். பிரியா, எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி இருக்கு? ஆமாங்க சிஸ்டர், அதையே கேக்குறீங்க? வெள்ளிக்கிழமைனா யாரையும் குளிக்க விடுறது இல்ல, சாப்பிட விடுறது இல்ல, எதுவுமே பண்ண விடுறது இல்ல. ரொம்ப உற்சாகமாயிடுறாங்க. பாஸ்டுக்கு 4 போன் பண்றீங்களா? பிரீத்திக்கு ஒரு 4 போன் பண்றீங்களா? ஆமா ஆமா, ஏன் கேட் திறக்கிறதுக்கு முன்னாடி வந்தா போன் பண்ணி தானே ஆகணும். சரி சரி. ஆமா, யூத்தாவே மாறிடுறாங்க. அப்படியா? மனசுக்கும் ரொம்ப நிறைவா இருக்கு, நம்ம வயித்துக்கும் நிறைவா இருக்குல்ல? ஆமா சிஸ்டர், அந்தோனி அக்கா இல்ல, அந்தோனி அக்கா இல்ல, பாஸ்ட் அம்மா இல்ல, சும்மாவா? ஆமா இல்ல, நல்லா இருக்குல்ல? சரி, போயிட்டு வர. கிறிஸ்மஸ் வேலை நிறைய இருக்கு பிரியா. நான் நிறைய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், அத போய் பார்க்கணும் பிரியா. போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. போயிட்டு வாம்மா. நல்ல மாதிரி உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேம்மா. கண்டிப்பாம்மா. சொல்லுங்க. என்னம்மா பண்ற? இருங்க, சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? அம்மா, இப்பதாம்மா ஆபீஸ்ல இருந்து வந்தேன். ஒரு காஃபி தரலாம்ல, இல்ல டீ தரலாம், ஏதாவது ஒன்று தரலாம். இருங்க இருங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்க. ஒரு டீ கேட்டா 10 வாட்டி கூப்பிடுனாங்க, ஒரு டீ கூட கிடைக்காது. இருங்க இருங்க, எடுத்துட்டு வரேன். இருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிப்பாரோ? பிரியா, சொல்லுங்க. என்னதாம்மா பண்ற? தலை பயங்கரமா வலிக்குது. ஒரு இஞ்சி தட்டி போட்டு ஸ்ட்ராங்கா ஒரு டீ. அதெல்லாம் போடுறேங்க. இருங்க இருங்க இருங்க. காலையில இருந்து எழுந்த வரையும் வேற ஏதாவது இந்த வீட்டுல என்னதான் பண்றியோ தெரியலம்மா. காலையில இருந்து வீட்டுல இருக்கேன். நாங்க காலையில போயிட்டு இப்பதான் வரோம். ஒரு காஃபினா டீனா ஏதாவது ஒன்னு தரலாமே, அது கூட கிடையாது. என்னங்க சத்தம்? ஒண்ணும் இல்லம்மா, சும்மா நான் பேசிட்டு இருக்கேன். இல்ல, ஏதோ திட்டின மாதிரி இருந்துச்சு. நான் ஏமா உன்னை திட்ட போறேன்? கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாமே செய்றீங்க நீங்க எனக்கு. ஆமாங்க ஆமாங்க, வெளியில போய் சொல்லுங்க. சரிம்மா சரிம்மா. என்னங்க? வாமா உட்காருங்க. இந்தாங்க குடிங்க, பார்த்து குடிங்க. சரிம்மா. சுற்ற போகுது. கொஞ்சம் சக்கரை தூக்கலா போட்டிருக்கலாம்ல, கம்மியா இருக்குமா? ஏங்க, நான் போட்டாலே ஸ்வீட்டு தானங்க அது. அது என்ன உண்மைதாம்மா. குடிங்க குடிங்க குடிங்க. சரிம்மா, கிறிஸ்மஸை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பண்ணலான்னு ஐடியால இருக்க? ஏங்க அதை விடுங்க, நீங்க ஏங்க டயர்டா இருக்கீங்க? என்ன பண்றதுமா, ஆபீஸ்ல நிறைய வேலை. அப்படிங்களா? ஆமாம்மா. பசங்க என்ன பண்றாங்க? சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க, டியூஷன் போயிருக்காங்க. அப்படிங்களா? சரிம்மா. இப்போ சேலரி வந்து 20,000 ரூபாய் வந்திருக்கு. சொல்லுங்க. 20,000 ரூபாய் என்ன பண்ணலான்னு ஒன்றுமே புரியலம்மா எனக்கு. ஒயிட் வாஷ் வேறு பண்ணணும், நம்மளுக்கு வேறு கேரளுக்கு வருவாங்க. நம்ம நிறைய ஏதாவது நல்லா செய்யணும், வரவங்களுக்கு நல்லா சந்தோஷமாக வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டில் போகணும். அதான் செய்யணும், அது வேறு செய்யணும். பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அம்மாவுக்கு வேறு ட்ரெஸ் எடுக்கணும். நல்லா போடவே எடுமா எங்கள் அம்மாவுக்கு. எடுத்துடலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேட்டு கேட்டு எடுக்கணும். கலர்லாம் பாருங்க, நல்லா பிரைட்டாக இருக்கணும். எங்கள் அம்மா தனியாக தெரியல, எங்கள் அம்மா அந்த மாதிரி எடுங்க. கவலைப்படாதீங்க, தனியாக தெரிஞ்சிடுவாங்க. சும்மா சொல்லுவாங்க 1000 ரூபான்னு வாங்க, சுமார் 300 ரூபாய் எடுத்துன்னு கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுறது, 2 பேருக்குள்ளவே சமாதானமாக இருக்கணுமே. அப்படி இப்படி மறைச்சு கிரிச்சு பேசினா தானே. என்னங்க சொல்கிறீங்க அடிக்கடிக்கு? இல்லைம்மா, ஐயோ உன்னை பற்றி பெருமையாக சொல்கிறேம்மா எல்லாருக்கிட்டையும் நான். சரிங்க சரிங்க சரிங்க. ஏங்க சொல்லுமா. நீங்கள் உட்காருங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. சரிம்மா. ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம இருக்கிறத காசை வச்சுட்டு. சரிம்மா சொல்லுமா. நம்ம இருக்கிற காசை வச்சுட்டு அம்மாக்கு உங்களுக்கு
எனக்கு சரிம்மா. பசங்களுக்கு சரிம்மா. நமக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்கு. சரிம்மா. அங்க போயிட்டு நம்மளுக்கு இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி சரிம்மா பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. நீங்க அதிகமா காசு இல்லையான்னு கவலைப்படாதீங்க. சரிம்மா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல சொல்லிருக்கு பாத்தீங்களாங்க, எந்த சூழ்நிலையும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு. ஆமாமா. சரிம்மா. நான் வெள்ளிக்கிழமை உபாச ஜெபத்துல கத்துக்கிட்டேங்க. அப்படிங்களா? பரவாயில்லம்மா, எல்லார் வீட்லயும் மாறிடுவாங்க அப்ப. ஆமாங்க ஆமாங்க. அதனால நம்ம போய் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நம்ம சந்தோஷமா சபைக்கும் இவ்வளவு செய்யறோம்மா. உனக்கு பிரியாணி இல்லாம எப்படி? ஃபர்ஸ்ட் போய் பிரியாணி சாப்பிடுறோம், அப்புறம் தான் ட்ரெஸ் எல்லாம் போய் எடுத்துட்டு வரோம். சரிங்க சரிங்க. நம்ம அதுலயே ட்ரெஸ் எடுத்துட்டு சபைக்கு காணிக்க கொடுத்துட்டு சரிம்மா சந்தோஷமா கொண்டாடலாம். சரிங்களா? சண்டே பார்க்கலாமா? காலையில ஒரு 8:30 மணிக்கு போனா எப்படியும் வீட்டுக்கு ஒரு 6 மணி தான் நம்ம வருவோம். ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் பாஸ்ட் சீக்கிரமா முடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், நம்ம அப்படியே போயிடலாம். எங்க அது நடக்காதுங்க. என்னம்மா அப்படி சொல்ற? நம்ம நல்லதுக்காக தானே பாஸ்ட் பேசுறாரு. இப்போ எங்கன்னா ஏஞ்சி போக மனசு வருதா? சரிங்க, சீக்கிரம் முடிச்சாருனாக்கா முடிச்ச கடையில பிரியாணி வழக்கம் போல எடுத்தாருன்னா வீட்டுல போய் பழைய சாப்பாடு தாங்க. சரிம்மா, சரி நம்ம கிளம்பலாம். நான் கிளம்பட்டுமா? ஏங்க வரும்போது பசங்களை கூட்டிட்டு வந்துருங்க. சரிம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. என்னங்க? சொல்லுமா. பாய்மா. பிரியா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் பேசலாம். பிரியா அக்கா. பிரியா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. என்னம்மா எப்படி இருக்கிற? ஆண்டவர் கிருபையால நல்லா இருக்கிறேன்க்கா. சோத்திரம்மா, உட்காருமா. சொல்லுங்கக்கா. எப்படிம்மா இருக்க? கிறிஸ்மஸ்க்குலாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டியா? அதான்க்கா ஆபீஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்து குடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாருக்கா. அப்படியா? வாங்கிட்டு வந்து கேரல் ரவுண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கக்கா வந்துட்டாங்க. எப்படி பண்ண? நல்லா பண்ணேன்க்கா. அப்படியா? இருக்கிறத வச்சு நான் பண்ணேன்க்கா. இருக்கிறத வச்சுன்னா நம்மளால முடிஞ்ச சக்திக்கு ஏற்ற மாதிரி பண்ணேன்க்கா. நான் வந்து எவ்வளோ இதுவாக செஞ்சேன் தெரியுமா? அப்படியாக்கா? நல்லா சூப்பராக செஞ்சேன். நிறைய பேர் வந்தாங்க, ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டாங்க. நல்லா இருக்கு அப்படி சொல்லி சாப்பிட்டாங்க. அக்கா உங்க கை பக்கம் தனி தானக்கா? அப்படியா? நல்லா இருக்குதா? சூப்பர்க்கா. சரி, என்னதான் பண்ணலான்னு இருக்க? என்னென்ன பண்ணலாம்? எப்படி பணம்லாம் நிறைய இருக்கா? எப்படி? இல்லக்கா ஆபீஸ்ல இருந்து ஒரு 20,000 ரூபாய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஐயோ, அது பத்தாது. போதும்க்கா நம்மளுக்கு. அது நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கும் அதுல இருந்து காணிக்கை எடுத்து வச்சுட்டு. எனக்கு எங்க வீட்டுக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தாருமா. அப்படியாக்கா? கிறிஸ்மஸ்க்கு. அப்படியாக்கா? அப்படியாக்கா? ஆண்டவர் கிருபை தான்க்கா. நல்லா பண்டிகை வந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். அப்படியாக்கா? ஆண்டவர் கிருபை. ஆண்டவர் நன்றி சொல்லுங்கக்கா. நீ கூட எதனா சொல்லு, என்ன பணங்கண்ணா வேணும்னா சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தரேன். நீ கவலைப்படாத. வேணாக்கா வேணாக்கா, நம்ம வந்து வீண் செலவு பண்ணி அப்படி பெருமையா இருக்கும். அப்படியெல்லாம் ஓ சர்ச்சில் பார்ப்பாங்கம்மா எல்லாம். அப்படியாக்கா? இன்னும் கிராண்டா போனோம். எப்படி பாப்பா அப்படியே நம்மள பார்த்த உடனே சும்மா இதுவா இருக்கணுமா, கெத்தா. அக்கா ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்துலக்கா நிக்கிறாரு. அப்படி பார்த்தா சபையில எல்லாரும் நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க. என்ன இப்படிக்கிறாங்களே இவங்க அப்படின்ட்டு. நம்ம கெத்தா போனோம். நல்லா வாங்க, கடன் வாங்கி நல்லா செய்யு. கிறிஸ்மஸ்க்கு பசங்களுக்கு நிறைய காசு கொடு, நல்லா செய்யு, நல்லா ட்ரெஸ் வாங்கு, புடவை பட்டு புடவை எடு. இங்க இது வரல பாட்டு வர மாதிரி எடுத்துக்கோண்ணா. சரிங்கக்கா. சரிங்க. அண்ணா எனக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்துக்கிறாரு. அப்படியாக்கா? சரிக்கா சரிக்கா. கிறிஸ்மஸ் போட்டுக்குவேன் பாரு. அப்படியாக்கா? சரிக்கா பாருங்க. வாங்கக்கா வாங்க. எதனா ஓடனா சொல்ல, நீ ரொம்ப தயங்காத அக்கா கிட்ட. நான் வாங்கி தரேன் உனக்கு. சரிக்கா. நீ என்ன எவ்வளவு கேட்டாலும் நான் வாங்கி தரேன்னா. சரிக்கா. போயிட்டு வரட்டேன். சரிக்கா. ஐயோ, நான் என்னமோ நினைச்சு வந்தேன். எதுவுமே நடக்காது பழுகுது. இது வேலைக்கு ஆகாது. ஐயோ, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். டிசம்பர் மாசம் வந்தாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் சொல்லுங்க? எங்க வீட்டுக்கார் போனஸும் சம்பளமும் 2 எடுத்துட்டு வருவாரா. அது இந்த கையில வாங்கிட்டேன்னா இந்த கையில பறந்துடுவேங்க கடைக்கு. ஆனா இந்த வாட்டி நான் விடுற மாதிரி இல்லைங்க. 15,000 ரூபாய் புடவை நான் லிஸ்ட் போட்டு வச்சுட்டேன். 15,000க்கு 5,000 ஆரி ஒர்க் பண்ணாதானே நல்லா இருக்கும். அதனால
15,000 புடவையும் அப்படியே முட்டியில இருந்து அப்படியே கால் வரைக்கும் வரும் பாத்தீங்களா, பாட்ரு பெருசா அந்த மாதிரி வாங்க போறேன் நானு. அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், சர்ச்சில் எல்லாரும் என்னையே பார்க்கணும், பக்கத்துல இருக்கிற எலிசபெத்தை பார்த்து என் மேல பொறாம படணும். அதனாலயே நானு அப்புறம் வந்து பெரிய ட்ரீ வைக்க போறேங்க. இதை விட பெருசா வைக்க போறேன் வீட்டுல ட்ரீ, வந்து பாருங்க. அப்புறம் இவர் என்ன போனஸ் வாங்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு வருவாருன்னு பார்த்தா எவ்வளோ நேரம் மட்டன் பிரியாணி அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால மட்டன் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேங்க. அவர் எங்க இன்னும் வரலையே, டைம் ஆயிடுச்சு. எப்போ வருவார் தெரியல. ஐயோ, சீக்கிரம் வந்தா நல்லா இருக்குமே. ஒரே மட்டன் வாசம், பிரியாணி வாசனையா வருது நம்ம வீட்டுல. நீ வாப்பா, நீ உட்காருப்பா. ஒரே சந்தோஷமா இருக்க. ஐயோ, வேலைக்கு போயிட்டு வரேப்பா நீ. சரிம்மா, ஏமா ஒரே சந்தோஷமா இருக்க இன்னைக்கு? என்னப்பா? இருமா குடிக்கிறேன், இருமா இருமா. ஐயோ, பதட்டமா வேற இருக்க. பரவாயில்ல, குடிங்க. நம்ம சொல்றேன் குடிங்க, தண்ணி குடிங்க. இருமா, நான் குடிக்கிறேம்மா. கவனிச்சாதாங்க போனஸ் வரும். சாப்பாடு போட்டுட்டங்க. ஐயோ, மட்டன் பிரியாணிங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. இல்லம்மா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா. ஐயோ, கொஞ்சம் சாப்பிடுங்களேன். ஐயோ வேணாமா. நீங்க சாப்பிடல, நானும் சாப்பிடாம இருக்கேங்க. ஐயோ வேணாம். ஐயோ, கொஞ்சமா சாப்பிடு, கொஞ்சமா உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஐயோ வேணாம் குட்டிமா. நீங்க சாப்பிடுங்களேன். சரிம்மா, நீ ஏதோ வற்புறுத்துற, சாப்பிடுறேம்மா. உட்கார் சாப்பிடுமா. சரிம்மா. என்னம்மா ரொம்ப டேஸ்டா வேற பண்ணிருக்க இன்னைக்கு. ஆமாங்க, இன்னைக்கு வெயிட்டா இருக்குல்ல, அதனாலதான் வெயிட் தான். சாப்பிடுங்க. அம்மா, அந்த தயிர் பச்சடி வைக்கலாமா? மறந்துட்டேன்ப்பா. இந்தப்பா சாப்பிடுப்பா. மொத்த பீஸ் எனக்கே வச்சிருக்கமா, பசங்களுக்கு என்ன பண்ணுவேன்? நீங்க சாப்பிட்டு ஹெல்த்தியா இருந்தா தானங்க நாங்க இன்னும் நிறைய புடவை வாங்க முடியும். ஐயோ எப்பா, பிரியாணி போடும்போதே நினைச்சேன் நானு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கட்டு. சரிம்மா, கொஞ்சம் ரைஸ் போடுமா. நான் சாப்பிட்டுட்டே இருக்க, ரைஸ போடு, தயிரை போடு. இந்தாங்க. என்னமா பண்ணுது? எப்பதான் சம்பளத்தை தருவோ, போனஸ் தருவோ. சூப்பர் குட்டிமா. சரிம்மா, அப்படியே உட்காருங்க, கை அப்படியே கழுவுங்க. வேணாம்மா, நான் போய் சிங்க்ல கழுவி வந்துடுறேம்மா. சரிம்மா, இன்னைக்கு உபசரணை வேற ரொம்ப அதிகமா இருக்குது. என்ன பண்ண போறாங்க தெரியல. நம்மளுக்கு வேற போனஸ் கிடைக்கல. இது எப்படி சொல்றது குட்டிமாக்கணும் தெரியல எனக்கு. ஐயோ, என் நிலைமை நினைச்சாவே ஏசப்பா, நீதான் காப்பாத்தணும் என்ன. என்னங்க புலம்பிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல குட்டிமா. பரவாயில்ல, தைரியமா சொல்லுங்க. ஐயோ ஒண்ணுமே இல்லம்மா. என்னாச்சுங்க, சொல்லுங்க. என்னப்பா சொல்றது, எப்படி சொல்றதுனே தெரியல குட்டிமா. உனக்கு வாயில சொல்லுங்க. அம்மா, வாயில தான் சொல்ல போறேன். கஷ்டமா இருக்குமா. ஏன், என்னாச்சு? அது உங்ககிட்ட சொன்னா ரொம்ப வருத்தமா வேற இருக்குதுமா. நீங்க சொல்லி பாருங்களேன். என்ன சொல்றதுமா? சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா, அந்த ஓனர் இருக்கல, ஓனரு. ஆமா, அவன் போனஸ் தரலமா. என்னது? என்னது போனஸ் தரலையா? இது நான் போனஸ் தரலனா அப்புறம் என்னதான் கொடுத்தாரு அவரு? அம்மா, கம்பெனி வேற லாஸ்ட்ல போயின்னு இருக்குமா. அப்புறம் லாஸ்ட்ல போனா நீங்க என்னங்க, நீங்க போனஸ் வாங்காம வீட்டுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இவரு. அம்மா, கம்பெனி நல்லா ஓனர் தான போனஸ் கொடுப்பாரு அவரு. சரி, என்னதான் வாங்கிட்டு வந்தீங்க முதல்ல? சம்பளம் 20,000 ரூபாய் கொடுத்தாருமா. 20,000மா? ஆமாமா. ஏங்க நீங்க அமைதியா போங்க. 20,000க்கு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு 15,000 ரூபாய் புடவையும் 5,000 ரூபாய் ஆரி வரைக்கும். அமைதியா தானே இருந்தா, நீ தானே என்னங்கன்னு கேட்டமா. எனக்கு தெரியாதுங்க. இதுல வேற 4 குழந்தைங்க எங்களுக்கு. 1 2 போதுன்னா 4. அதுக்கு என்னமா பண்ண முடியும்? 4 குழந்தைக்கு ட்ரெஸ்ஸும். ஒரு விஷயம் தெரியுமா, பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரமா. ஏசப்பா கொடுத்தாரு, அதுக்கு என்ன பண்ண முடியும் குழந்தைங்கள? அது 20,000 பத்தாதுங்க. அது கிறிஸ்மஸ் மாசம் 20,000 நமக்கு எப்படிங்க பத்தும்? இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா. ஐயோ, அசிங்கமா இருக்குங்க. நான் பாஸ்டர் வரை என்ன முன்னாடி நிக்க வச்சு பாட. சரிமா, இந்த வாட்டி பின்னாடி நில்லுமா, செகண்ட் ரோ நில்லு. என்னால அப்படி நிக்க. இந்த ரவி வேற சுத்தி என்ன எடுத்துட்டு இருக்காங்க கேமராவை. நான் ரவிக்கு சொல்றேமா, ரவி அக்காவை மட்டும் கவர் பண்ணது, எல்லாரையும் கவர் பண்ணு சொல்றேமா. ஐயோ, இவருக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஏங்க என்னால முடியாதுங்க. எனக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு நல்ல ஜாலியா நல்ல எல்லாருக்கும் நான் வந்து 7 கிலோ பலகாரம் செய்யணுங்க. அடுத்த வருஷம் பண்ணலாமா? அதெல்லாம் முடியாது. 7 கிலோ இல்ல 10 கிலோ பண்ணலாம் அடுத்த வருஷம். எனக்கு இந்த வருஷம் வேணுங்க. சரிமா, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா. என் மேல பாசம் இருக்குல்ல உங்களுக்கு. உண்மையா மேல நிறைய பாசமா எனக்கு, அதனால தான் 20,000 ரூபாய் எடுத்து வந்தேன். அப்பனா நீங்க யாருக்கிட்டயாவது போய்
ஒரு விஷயம் தெரியுமா சொல்லுங்க. யாருக்குமே சேலரி போடலாமா நான் வந்து கிறிஸ்துமஸ் வருது எங்க எவ்வளவு? பசங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க 20,000 ரூபாய் வாங்கி வந்தம்மா உனக்கு அமைதியா இருங்க. நீங்க போயிட்டு யாருக்கிட்டயாவது ஒரு 50,000 கடன் வாங்கிட்டு வாங்க, நம்ம ஜாலியா கொண்டாடலாம். மேம் நம்ம கிறிஸ்டியன்ஸ் கடன் வாங்க கூடாதுன்னு இருக்கோமா, நம்ம தான் கடன் கொடுக்கணும் மத்தவங்களுக்கு. அதெல்லாம் இல்லைங்க, நீங்க கிறிஸ்துமஸ் ஜாலியா கொண்டாடலாம் ஏசப்பா சொல்லிருக்காருங்க. போங்க. ஏசப்பா வந்து ஜாலியா கொண்டாட சொல்லமா, தாழ்மையா தான் அவர் வந்தாரு. இல்லங்க, நான் பார்த்ததுல இருந்து ஜாலியா போவாங்க கிறிஸ்துமஸ். ஆனா நல்ல ஜாலியா நல்ல எல்லாரும் உங்களுக்கு ஒரு 5,000ல வேணா கோட் ஷூட் வாங்கி தரங்க. ஐயோ எனக்கு கூட வேணாமா, எனக்கு மேட்ச் நீ போட்டுக்குமா. சரி நீங்க போயிட்டு சொன்னது நீங்க போய் 50,000 யார்கிட்ட வாங்கிட்டு வாங்க. என்ன குட்டிமா இப்படி பண்ற நீ? சொல்ற பேச்சு கேளுங்க. ஐயோ இல்ல குட்டிமா, நான் யார்கிட்ட கடன் பண்ணிட்டு வா. இந்த ஒரு வாட்டி எல்லாருக்கும் கஷ்டம் இல்ல, எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் தானே குட்டிமா. என்ன குட்டிமா இந்த ஒரு வாட்டி கேட்டு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ப்ளீஸ்ங்க. நீ இவ்வளவு வற்புறுத்துறதுனால நான் போய் யார்கிட்ட கேட்டு பாப்பேன். கடனாவது வாங்கி நம்ம ஜாலியா கொண்டாடலாங்க. அவன் கொடுத்தான கால்ல கூட விழுந்து ஆமாங்க. இல்லன்னா இந்த பக்கம் வேற பிரீத்தி, இந்த பக்கம் எலிசபெத், அந்த பக்கம் பிரியா எல்லாம் சுத்தி உட்கார்ந்து இருக்காங்க. நானே போயிடுங்க, என்னால சர்ச்சு உள்ள நுழைய முடியாதுங்க. அவங்கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்றமா, இந்த வாட்டி குட்டிமா வந்து சிம்பிளா தான் வரும், யாரும் எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்றமா. நான் போக மாட்டேங்க அந்த மாதிரி எல்லாம். அவையா இல்லமா, நான் போக மாட்டேன். எனக்கு பழக்கம் இல்லைங்க அந்த மாதிரி எல்லாம், போக மாட்டேங்க. குட்டிமா வானா குட்டிமா, நீங்க போய் வாங்குங்க யார்கிட்டயாவது. குட்டிமா நீ சொல்றதுனால நான் போய் யாரையா கேட்டு பாப்பேன், கொடுத்தாதான் வாங்கிட்டு வருவேன், கொடுக்கலன்னா எனக்கு தெரியாதுங்க. உங்க அம்மா கிட்டயாவது வாங்கிட்டு வாங்க போய். போங்க. என்ன குட்டிமா நீ இப்படி சொல்ற? இல்லன்னா நீங்க அங்கேயே இருந்துடுங்க, அவ்வளவுதான். வாங்கிட்டு வந்தா எப்படி பண்ணுவ? 50,000 வந்தா வாங்க, இல்லன்னா நீங்க அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுங்க. சரி குட்டிமா, உனக்காக யார்கிட்ட கடனாவது வாங்குறேன் குட்டிமா. ஓகேங்க, வரேன் குட்டிமா. இதுக்காவது பயந்து வாங்கிட்டு வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீட்டுக்கு போலாம், அங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரஜினா, ரஜினா சோத்ரமா எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? ஐயோ காபி சாப்பிடுறியாக்கா? பரவாயில்ல, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். எப்படிக்கா எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன்க்கா. சொல்லுங்கக்கா, என்னக்கா எப்படி போகுது கிறிஸ்துமஸ்லாம்? நீங்க வேற போங்கக்கா. என்னம்மா ஆச்சு? போனஸ் வாங்கிட்டு வருவாரு சொன்னனா, சம்பளம் வாங்கிட்டு வருவாரு சொன்னனா, எதுவுமே இல்லையாங்கா. சேலரி 20,000மாக்கா. ஐயோ நீ என்னக்கா வாங்கின? நானா? மாமா இல்ல 1 லட்ச ரூபாய் கொடுத்தாரு. அப்படியாக்கா? கிறிஸ்மஸ்க்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு. நல்லா இருக்குதா? ரொம்ப நல்லா இருக்கேக்கா. மின்னுதேக்கா அப்படியே. 5 புடவை எடுத்து கொடுத்தாரு. நல்லா சொன்னா 5 புடவையா? வீட்டுல இப்ப புதுசு இன்னும் 4 தைச்சிருக்கேன். அப்படியாக்கா? அடுத்த வாரம் 1 கட்டின்னு வருவேன். நல்ல ஒரு கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்க்கு பாரு, இங்க இருந்து இது வரணும் பாட்ரு முட்டி கால்ல இருந்து என்ன மாதிரியா வாக்கா? அப்படியா? வாங்க போறேன் நானு. அப்புறம் அதுதான் வாங்குவேன். கேரட்ஸ்க்கு என்ன பண்றீங்கடா? கேரல் இருக்கா? கேரல் ரவுண்ட்ஸ்க்கா 10 கிலோ மட்டன் பிரியாணி போட்டேன். பரவாயில்லக்கா. சிக்கன் 65, மீன் ஃபிஷ் இல்ல வறுவல். 15 போயிடுவாங்கக்கா. 15 கிலோ நான் சொல்லிட்டேனே. சொல்லிட்டியா? ஆமா அப்படிதான் செய்யணும். வருவங்களா நம்மள என்ன நினைக்கணும், பெருமையா நினைக்க வேணாம். ஐயோ அந்தோனிமா வீட்டுக்கு போனா, ரஜினா வீட்டுக்கு போனா கெத்தா இருக்கும் நினைக்கணும். ஆமாக்கா, அதுக்கு நான் சொல்றேன். எப்படிப்பா 20,000 என்னக்கா பண்ண முடியும்? ஐயோ என்ன இப்படி திடீர்னு அப்படி தான் தம்பி இப்படி பண்ணிச்சு? என்னக்கா பண்றது அவர? ஐயோ கடை எங்கனா வாங்குறியா? கடனாக்கா? என்னக்கா பண்றது? வாங்கிட்டு வந்து தட்ட. கடன் வாங்கினா தானக்கா ஜாலியா கொண்டாட முடியும். வாங்கிட்டு வந்து தட்ட. ஆமாக்கா. எவ்வளவு வேணா? ஒரு 50 இருந்தா நல்லா இருக்கும்க்கா. 1 லட்ச ரூபாய் என்னன்னு தரமா உனக்கு? 1 லட்சமா? பயமா இருக்கா? திருப்பி கட்டணுமா? அதெல்லாம் பாத்துல பின்னாடி பார்த்தா ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் தான் நம்ம கொண்டாடிடணும். ஃபர்ஸ்ட் அங்க அப்படியே ஜிகுன்னு போனோம். நம்ம உள்ள நோய்ஞ்சாலே அவ்வளவு சந்தோஷமா போனோம். நம்மள பாக்குறவங்கள சும்மா நம்ம வந்துட்டோன்னு அப்படி நினைக்கணும். அவங்க ஐயோ பரவாயில்ல போனா அப்படின்னு நினைக்கணும். நீ கடன் வாங்கி சொல்ல பின்னாடி பாத்துக்கலாம், மொல்லமா கட்டிக்கலாம். வாங்கி கொடுத்து திட்ட மாட்டியா? திட்ட மாட்டல என்ன அப்படி சொல்லிட்டு அக்காவை பார்த்துட்டு எனக்கு பயமா இருக்குக்கா வாங்குறதுக்கு. நான்லாம் அப்படி பண்ணுவேனாமா? என்ன அப்படியே பழகக்கூடாது நம்ம. இல்ல இல்லக்கா, நல்லா தான் பழகணும்.
சரிக்கா ஒரு 50,000 வட்டிக்கு வாங்கிட்டாக்கா. வாங்கி தரேம்மா. அவர் வாங்கிட்டு வந்தா பரவாயில்ல, அது வச்சுக்கிறேன். நீங்க வட்டிக்கு வாங்கிட்டாங்க. அவர் வாங்கி வந்தா வாங்கி வரட்டும், வச்சுக்கோ அதையும். அப்படியாக்கா? உங்க அம்மா அவங்க எல்லாம் வருவாங்க, செலவு பண்ணுவானே. ஆமாக்கா. பத்தாது. ஆமா வாங்கி வச்சுக்கோண்ணா. சரிக்கா. வாங்கி வந்து தரேன்னா நான் அக்காவை நம்பு, நான் வாங்கி வந்து தரேன். ஓகேக்கா. உன்னதாக்கா நம்பின்னு இருக்கா. சரிம்மா. ஏமாத்தாதக்கா. வரட்டா. சரிக்கா. போயிட்டு வரேம்மா. ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. குட்டிமா குட்டிமா வாப்பா. உட்காருப்பா குட்டிமா. என்னப்பா உட்காருப்பா. சந்தோஷம். உட்காந்து சொல்றது உங்ககிட்ட என்னப்பா? எப்படி சொல்றதுன்னு தெரியல குட்டிமா. பரவாயில்ல சொல்லுப்பா. எங்கேயுமே கடன் கொடுக்கலம்மா. என்னது? கடனே கொடுக்கல. நான் என்ன சொல்லி அனுப்புனேன்? சொல்லி அனுப்புனீங்கம்மா. அதுக்காக உன்னே பசங்களை விட்டுறேன் எங்க அம்மா வீட்டுல உட்கார முடியுமா? 50,000 யாருன்னா வாங்கிட்டாங்க. நம்ம எல்லார்கிட்டயும் கேட்டம்மா. கிறிஸ்மஸ்ங்க. புரியுதா புரியலையா உங்களுக்கு? நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையாம்மா? எல்லாரும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, நம்மளுக்கு எப்படி கடன் கொடுப்பாங்க? ஐயோ என்னங்க பண்றது இப்ப? சரி விடுமா. சரி விடு, சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம். சர்ச்சுக்கு நான் வரலங்க. வேணா நீங்க போங்க, நான் வர மாட்டேன். எனக்கு அசிங்கமா இருக்குங்க போறதுக்கு. ஐயோ நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். இல்லம்மா, நானும் பசங்க மட்டும் போயிட்டு வர போறோம். அது எப்படி நீங்க என்ன விட்டு போவீங்க பசங்களை கூட்டிட்டு? ஏன் பசங்களாச்சே? இல்லம்மா, நான் பசங்களை கூப்பிட்டு கண்டிப்பா போவோம்மா. இல்லங்க நீங்க போக கூடாது, பசங்களும் போக கூடாதுங்க. குட்டிமா, சர்ச்சுக்கு போகும்போது இப்படி சொல்லக்கூடாது. நான் கிளம்புவேன். வேணாங்க. ஐயோ குட்டிமா, கிறிஸ்மஸுக்கு போய் பார்த்தேன். ஏசப்பா போய் பார்க்க. காசு இல்லாம எதுக்கு சர்ச்சுக்கு போறது? நம்ம சிம்பிளா எல்லாம் போனா நல்லா இருக்காதுங்க. 4 பேரை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? அதனால வேணாம், இந்த வருஷம் வேண்டாம், விட்டுருங்க. குட்டிமா, நம்ம போட்டுக்க Dress நகையே பார்க்கல ஏசப்பா, நம்ம இதயத்தை தான் பாக்குறாரு. தாழ்மையா அவர் வந்து பிறந்தாரு. குட்டிமா போய் பார்க்கலாம் வா. நம்ம வேணாப்பா வேணாப்பா. என் சொல்ற பேச்சு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்டுதான் ஆகணும், வேற வழி எனக்கு. அதனால வேணாங்க, இந்த வருஷம் வேணாங்க, போவாதீங்க. சரி குட்டிமா, நானா பண்ணிக்கோ, நீ எனக்கு தெரியாது. அவ்வளவுதான், விட்டுருங்க. பிரீத்தி, என்ன பிரீத்தி இன்னும் காணோம்? பிரீத்திமா, சொல்லுங்கக்கா, இன்னும் கிளம்பலையா நீங்க? சர்வீஸ் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சுமா. இன்னைக்கு கிறிஸ்மஸ், எல்லாருமே வந்தாங்க. ரெஜினா ஃபேமிலி வரவே இல்லையே. ரெஜினா அக்கா வரலையா? இல்லையே, 3rd ரோல எப்பயும் உட்காந்துருவாங்களே. இல்லைம்மா, இன்னைக்கு அவங்க ஃபேமிலி, அந்த ஐயாவும் வரல, குழந்தைங்களும் வரல. அப்படியா? ஐயோ, நான் கூட கவனிக்கவே இல்லைக்கா. அவங்க வராம இருக்க மாட்டாங்கக்கா. அதுதான் தெரியல பிரீத்தி, என்னன்னு தெரியல. உடம்பு சரியா? உங்ககிட்ட எதனா சொன்னாங்களா? இல்லையே, போன வாரம் கூட பிளவுஸ் பத்தி பேசிட்டு இருந்தாங்களே. அப்படியா? டிசைனே நான் தானே அனுப்புனேன். ஓஹோ, சரி நம்ம போய் கொஞ்சம் அவங்க வீட்டில் பார்த்துட்டு வரலாமா? சரி ஓகே வாங்க, எனக்கு வேற டைம் ஆகுது. சரி நம்ம போயிட்டு போலாம். சரி, அண்ணாக்கு ஒரு கால் பண்ணி சொல்லிட்டு வந்துட்டா. சரி ஓகே ஓகே வாங்க. ஹலோ ஏங்க, இன்னைக்கு கிறிஸ்மஸ், ரெஜினா ஃபேமிலி வரல. நான் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன் அவங்க வீட்டில். ஒரு 1 ஹவரில் திரும்பிடுறேன். ஓகேங்களா? சரிங்க. காலிங் பில் அடிமா. கிரிங் கிரிங் கிரிங். குட்டிமா, காலிங் பெல் அடிக்குது, போய் கதவு தரேன். இதுக்கு மட்டும் குட்டிமா குட்டிமா குட்டிமான்னு வரு. போமா, யாரும் வந்திருக்காங்க. வீட்ல தான் இருக்காங்க போல, சர்ச்சுக்கு தான் இப்ப வரலக்கா. போமா, ரொம்ப நேரம் ஆகுது. கரெக்ட் டைம் வந்து புடிச்சிட்டோம். போய் பாரு 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 பாரு, சீக்கிரம். ஸ்தோத்திரம்ங்க. ஸ்தோத்திரம்மா. ஸ்தோத்திரம் பிரீத்தி, வாங்க வாங்க. அக்கா என்னக்கா, ஏன் சர்ச்சுக்கு வரல? வரல பிரீத்தி. ஏன்? பார்த்துருங்க ஐயா. அந்த பிளவுஸ் என்னாச்சு? நீ வேற பிரீத்தி, என்ன வேற பேத்துற பிரீத்தி. பிளவுஸ் உட்காருங்கம்மா. குட்டிமா, வந்தவங்களுக்கு தண்ணி கொடு, காஃபி கொடு. காபி தண்ணியை குடி. பார்சமா உட்காருங்க. பாத்து பாத்துக்கா, மெதுவா.
பரபரப்புல ஒண்ணுமே புரியல. தள்ளுங்க தள்ளுங்க இப்படி வாங்க சும்மா வாங்க. ஆமாக்கா ஏதோ பிரச்சனை போல, நம்ம கொஞ்சம் அமைதியாவே இருந்துருவோம். அமைதியா இருங்க. பாஸ்டம்மா வந்திருக்காங்க. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. சூடா டீ போட்டு கொடுமா உங்களுக்கு. எல்லாருக்கும் டீ போற பாஸ்டர் நமக்கு டீ கொடுக்கலன்னு எப்படிமா நம்ப? நீங்க அமைதியா இருங்க, நான் போட்டு தரேன். அக்கா டீ குடிங்கக்கா. ஐயா குடிச்சிட்டாருக்கா. குடிச்சிட்டேம்மா, நீங்க குடிங்கம்மா. பிரீத்தி குடு. ஐயா வீட்ல உட்கார்ந்து நிறைய குடிச்சிட்டாருக்கா. புடிங்கக்கா. உட்காரலாமா? உட்காருக்கா. குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காருக்கா. உட்காரு. அப்புறமா சர்வீஸ் எல்லாம் எப்படி போச்சு? கிறிஸ்மஸ் சர்வீஸ் எல்லாம் எப்படி போச்சுமா? எல்லாம் நல்லா போச்சு. நீங்கள் தான் இல்லை, எல்லாருமே கிறிஸ்மஸ்க்கு இருந்தாங்க. ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு நீங்கள் இல்லைன்னு. சரி நீங்கள் ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்கே, வந்து பார்க்கலான்னு நாங்கள் வந்தோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வரலாம் தான் நினச்சோம், ஆனால் வர முடியலம்மா. என்ன பண்ண? ஏன் ஆனான்னு இழுக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா. சரி குட்டிமா, நீ பேசினிரு, நான் போய் ஸ்நாக்ஸ் வாங்கி வரேன்னா. அது முதல்ல பண்ணுங்க. சரி குட்டிமா, நான் வரேன். வாங்கக்கா. என்னக்கா கிறிஸ்மஸ் அதுவுமா எவ்வளோ வேலை இருக்கும் உங்களுக்கு? ஆமாம் ரெஜினா, கிறிஸ்மஸ் அதுவும் நிறைய வேலை தான். இருந்தாலும் நீ முக்கியம் இல்லையா எங்களுக்கு? அதனால தான் உன்னையும் குழந்தைங்க உங்களுடைய வீட்டுக்கார வந்து பார்க்க வந்தோம். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் கிறிஸ்மஸ்க்கு வரல? இல்லைக்கா, கிறிஸ்மஸ்னா ரொம்ப ஜாலியாக நல்ல பட்டு புடவை கட்டிட்டு பலகாரம் நிறைய செஞ்சு பிரியாணி செஞ்சு நல்லா இருந்தால் தானேக்கா நமக்கு கிறிஸ்மஸ்ஸு. அப்படின்னு யாருமா உனக்கு சொல்லிச்சு? இல்லைக்கா, அதுதான்க்கா கிறிஸ்மஸ்ஸு. நீங்கள் இல்லைக்கா, அதுதான்க்கா கிறிஸ்மஸ்ஸு. எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க. கிறிஸ்மஸ்ன்னா இப்போ முக்கியமாக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம், அதை மறந்துடுறோம். ஆனால் கிறிஸ்மஸ்னா என்ன பண்ணுறோம், எங்கள் வீட்டில் கேரல் ரன்ஸ் வரும், நாங்கள் இதெல்லாம் செய்யணும், பெயிண்ட் அடிக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ண நிறைய செலவு பண்ணுறோம். அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்மஸ் ஐக்கிய ஆராதனை வருது, அதுக்கு ஒரு புடவை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நகைலாம் போட்டுக்கிட்டு நிறைய புடவைலாம் நல்லா அழகழகாக கட்டிக்கிட்டு போனால் தான் எல்லாரும் ஒரு அடையாளமாக நம்மளை பார்க்கணும் அப்படின்னு நம்ம விரும்புவோம். நம்ம போன வாரம் பாஸ்ட் மெசேஜ் சொன்னார், கேட்டியா? 3 வான சாஸ்திரிகள் எங்கே போனாங்க? இயேசு கிறிஸ்து பிறக்கிறாருன்னு போனாங்க. ஆனால் பாருங்க, அவங்க போயிட்டே இருந்தாங்க. திடீர்னு அரண்மனையை பார்த்தோன்னா அவங்க அரண்மனைக்குள்ளே போயிட்டாங்க. ஏன் அரண்மனைக்குள்ளே போயிட்டாங்கன்னா, அவங்களும் மனிதர்கள் தான். அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது, யூதராஜா எங்கே பிறந்திருப்பார், அரண்மனையில் தான் பிறந்திருப்பாருன்னு அரண்மனைக்கு போயிட்டாங்க. ஆனால் நம்ம எங்கே போனோம், அவங்க அதை மறந்துட்டாங்க. அவங்களுக்கு வழிகாட்டுறது ஒரு அடையாளமாக என்ன, நட்சத்திரம் என்ன பண்ணுது, அவங்களுக்கு வழிகாட்டுது. இப்போ லூக்கால 2வது அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொல்லிக்கிறார், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கெடுத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். என்ன அடையாளம்? பிள்ளையை துணிகள் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள். ஆனால் நம்ம என்ன அடையாளமாக இருக்கிறோம்? பட்டு புடவை கட்டினா தான் நம்ம மதிப்பாங்க, சர்ச்சில் பட்டு புடவை கட்டினா தான் பார்ப்பாங்க எல்லாரும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லாமா, தேவன் பெருமைக்காக வரக்கூடிய ஆண்டவர் அல்ல, நம்மளுடைய பாவங்களை மீட்க ரட்சகர் இந்த பூலோகத்தில் மனிதனாக அவதாரம் எடுத்தார். நம்ம அதை மறந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், அங்கே போகிற இப்படி போனால் தான் நம்மளை மதிப்பாங்க, அப்படி போனால் தான் நம்மளை அடையாளமாக நினைப்பாங்க, இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லாதபடி நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் விட்டுட்டு இப்போ உங்ககிட்ட சொல்லி கொடுக்குறவங்க அவங்க பைபிளில் நல்லா இருக்கிறாங்களா பார்த்தியா, பலவீனமானவங்களாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரை இப்போ பலவீனமாக அவங்க உன்னை சொல்லிட்டு அவங்க கிறிஸ்மஸில் கொண்டாடுறாங்க. ஆனால் நீ என்ன பண்ணீங்க? எவ்வளோ பெரிய தப்பு அது, எவ்வளோ பாவம் அது. நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் பாரு, வான சாஸ்திரிகளை போயிட்டு தங்களுக்குள்ளதை அவங்க கொடுத்து தேவனை ஆராதிச்சாங்க. மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க, தேடி ஆண்டவர் இருக்கிற இடத்த போயிட்டு தன்னை அப்படியே பணிந்து வணங்கி கொண்டாங்க. ஆனால் அதெல்லாம் எதுக்காக? தேவனை ஆராதிக்க தான் போனாங்க. ஆனால் இன்னைக்கு பாருமா, தேவன் பிறந்த ஒரு நல்ல நாளில் நீ ஆராதனைக்கு வராது இருக்கிற, அது எவ்வளோ ஒரு மன கஷ்டம் எங்களுக்கு. இனி இந்த தவறுகளை, இந்த பாவங்களை நம்ம செய்யக்கூடாது. சரி ரெஜினா, இன்னைக்கு ஒரு சாயந்தரம்
ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பாஸ்டர் வச்சுருக்காங்க. இன்றைக்கி கிறிஸ்மஸ் காலையில் இன்றைக்கி சர்ச்சில் வந்து நிறையா வேலை இருக்குது. ஆனாலும் நீ முக்கியமாக நீ வரணும். நன்றிக்கா, எனக்காக உனக்காக எல்லாருமே அங்கே உன்னை கேட்டாங்க. எனக்கு கஷ்டம் நீ இருக்கணும்னு. அதனால் என்ன பண்ணுறீங்க, சாயந்தரம் நீங்கள் வந்து எங்கள் எல்லாரோட ஒரு ஆராதனை சந்தோஷமாக கலந்துக்கணும். ஓகேவா? சரி, கண்டிப்பாக நீங்கள் ஈவினிங் சர்வீஸ்க்கு எங்களோட கூட வந்து அந்த ஆண்டவருடைய பிறப்பை வந்து நம்ம சந்தோஷமாக நம்ம கொண்டாடுறோம். சரி சரி பிரீத்தி, வரேன் பிரீத்தி. நீ எனக்காக வந்ததுக்காக ரொம்ப தேங்க்யூடா. வாப்பா குட்டிமா, வாப்பா. ஐயோ ஸ்நாக்ஸ் வாங்க போனேன். ஏதோ பாஸ்டர் அம்மா காணோம். அவங்க பேசிட்டு போயிட்டாங்கப்பா. ஐயோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரதுக்குள்ள கிளம்பிட்டாங்க. இவ்வளோ சீக்கிரமா போவாங்க? போயிட்டாங்க. நம்ம சர்ச்சுக்கு வரல இல்லைங்களா, அதுக்காக அவங்க வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க பாஸ்டர் அம்மா. நானும் ரொம்ப தப்பு செஞ்சுட்டேங்க. கிறிஸ்மஸ்னா இதெல்லாம் செஞ்சாதான் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி, அதனால வந்து என்னை மன்னிச்சிடுங்க. உங்க பேச்சு நான் கேட்கல. நம்ம எல்லாம் ஈவினிங் எல்லாரும் சேர்ந்து நம்ம சர்ச்சுக்கு போலாங்க. சரி குட்டிமா, நீ சொன்னபடியே சர்ச்சுக்கு போலாம். புடவையே கட்டுறேங்க. அதான் குட்டிமா, பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுங்க, போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தி ஆதாயம்ட்டு. நம்ம எது கிடைக்குதோ அதோட வந்து நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஆமாங்க, அப்பதான் சந்தோஷமா இருக்கும். சரி குட்டிமா, நீ இந்த அளவுக்கு பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்போ ஈவினிங் சர்வீஸ் கிளம்பலாமா? நீ கிளம்புமா, போலாம். ஓகே. கடும்